தமிழ் மக்களுக்கு வணக்கம். பச்சை பொய்யை கூசாமல் உரைக்கின்ற மாசு. நீங்க இந்த காணொலியை நீங்களே பாருங்க. ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசணுதில்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கி வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட வச்சார். அப்ப என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. இந்த காணொலி, இந்த பேட்டியை எப்பொழுது கொடுக்கிறார் மாசு? இந்த மாசுன்னு சொல்லக்கூடாது, இவரை மாசு சார் என்று தான் அழைக்க வேண்டும். யார் இந்த சார் என்று கேட்கிறீங்களா? இந்த சார் நம்ம ஞானசேகரன் இருக்கார் இல்லையா, அன்பு தம்பி ஞானசேகரன். அன்பு தம்பி ஞானசேகரனுடைய வீட்டில் உணவருந்தியவர், அந்த அளவிற்கு நெருக்கம் காட்டியவர். ஒரு முறை அல்ல, பல முறை. அதை அப்படியே இல்லை என்று சொல்கிறார். அதாவது ஊர் உலகமே பார்த்தது அந்த புகைப்படங்களையும். இப்ப நீங்களும் பாருங்க, இந்த புகைப்படங்களையும் அந்த ஞானசேகரன் இந்த கட்சியுடைய கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வதையும் ஊரே பார்த்தது. இத்தனையும் வெளியே வந்தும் கூட சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வந்து ஞானசேகரன் ஒரு புதுமையான விளக்கம் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்கிறார், ஞானசேகரன் அவன் கட்சி உறுப்பினர் கிடையாது, அவன் கட்சியில் பொறுப்பில் கிடையாது, ஆனால் அவன் திமுக அனுதாபி. ஏன் தெரியுமா? அவன் மாட்டிக்கிட்டான். குற்றச்செயலை செய்து மாட்டாமல் இருந்தால்தான் அவனால் திமுக உறுப்பினராக முடியும். குற்றச்செயலின் தன்மை அதிகமாக அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்து கொண்டே போகும். அவன் பகுதி செயலாளர், வட்டம், பகுதி, மாவட்டம், ஏன் அடுத்த அமைச்சராக கூட ஆகலாம், ஏன் முதலமைச்சராகவே வந்து அமரலாம். அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அவன் மாட்டாமல் குற்றச்செயலை செய்ய கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதுதான் திமுக வைத்திருக்கின்ற தகுதிகள். அப்படியான இந்த ஞானசேகரன் இன்றைக்கு 30 ஆண்டுகள் தண்டனை என்று பெற்றிருக்கின்ற நிலையில நம்ம மாசு சார் சொல்றாரு, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அவனை பார்த்ததே கிடையாது, ஆனால் அவன் வீட்டுக்கு வெளியே நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அது எப்படி வீட்டுக்கு வெளியே சாப்பிட்றது? வீட்டுக்கு வெளியேவே இவ்வளவு பெருசா இருக்கலாம், வீட்டுக்கு உள்ளே எவ்வளவு பெருசா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்களே பாருங்க. அதை இது வீட்டுக்கு வெளியேவா? எதற்கு இந்த பச்சை பொய்? இப்பொழுதுதான் சந்தேகம் வலுக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே நாம் பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறோம். இப்படி வழக்குகளில் சந்தேகத்தை எழுப்பினால், நீங்கள் சந்தேகத்தை எழுப்பினாலேயே அது நீதிமன்ற அவமதிப்பு, உங்கள் மீது வழக்கு பாயும் என்று சொல்வது யாரு? நீதிமன்றம் சொன்னதா? இல்லை, சொல்வது அரசு தரப்பு வக்கீல். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நீ வந்து சந்தேகத்தை எழுப்பினாலே, எனக்கு தெரிந்து சட்டம் தெரிந்த வரையில், அது தெரிந்த வகையில் என்னால் சொல்ல முடியும், நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு உள்ளர்த்தம் கற்பித்தால்தான் நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்ற தீர்ப்பு தவறான ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது வழங்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்வது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது. அப்படி பார்த்தா அப்பீலுக்கு போனாலே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லலாமே. தீர்ப்பு தவறுன்னு சொல்லி தான் அப்பீலுக்கு போறாங்க. அப்ப மேல்முறையீடு செல்வதே நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வீர்களா? என்ன ஒரு அபத்தவாதம்! ஒரு அரசு தரப்பு வக்கீல் குற்றவாளியுடைய வக்கீல் போல பேசுவது இதுதான். இப்ப இந்த விஷயத்திற்கு வருவோம். இந்த மாசு சார் கிடக்கட்டும், கிழவியை தூக்கு மனையில வெயின்ற கதையா? இவர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தபால் பெட்டி, அந்த தபால் பெட்டி இன்னமும் பயன்பாட்டில் இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு பரவியும் தபால் பெட்டி பயன்பாட்டில் இருக்கிறது என்றெல்லாம் ஆதங்கப்படக்கூடிய மாசு சார் ஒவ்வொரு முறையும் இதை வலியுறுத்த வேண்டும். அந்த மாசு சார் அங்கிருந்து திரும்பி வந்து இந்த தீர்ப்பு வந்ததுக்கு ஒரு 4 நாட்களுக்கு அப்புறம் சாவகாசமாக இந்த பேட்டியை கொடுக்கிறார். நான் கேட்பது என்னன்னா, இந்த வழக்கு இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருந்தது, ஒரு முறையாவது எனக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இந்த மா சுப்பிரமணியன் சார், இந்த மாசு சார், இந்த மாரத்தான் மாசு சார் சொல்லி இருக்கிறாரா? மேம்போக்காக இங்கே ஒன்றும் அங்கு ஒன்றுமாக பேசியவர் இன்றைக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக இதை சொல்கிறார் என்றால் இவ்வளவு நாள் வாய்மூடி இருந்தது ஏன்? இந்த வழக்கை எப்படியாவது விரைவில் முடித்து தீர்ப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படின்பது நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த சார் என்கிற நபரை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக. இதற்கு இவர்கள் கொடுக்கின்ற அந்த சாக்கு போக்குகள் இருக்கு பாருங்க, அது அபாரம். என்ன சொல்கிறார்கள்? அந்த குற்றச்செயல் நடந்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மொபைல் போன் இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட, அதாவது ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒற்றை மொபைல் போன். அந்த மொபைல் போன் ஏரோப்ளைன் மோடில் இருந்தது, பிளைட் மோடில் இருந்தது.
அதனால் அவனும் யாருக்கும் தொடர்பு கொண்டிருக்க முடியாது, அவனிடமும் யாரும் தொடர்பு கொண்டிருக்க முடியாது. அவன் நாடகம் ஆடி இருக்கிறான். என்ன நாடகம்? அந்த பெண்ணிடம் வேற ஒரு நபர் இருப்பது போல, அந்த நபரிடம் தொடர்பு கொண்டது போல இவன் நாடகம் ஆடி இருக்கிறான். எதற்காக அந்த நாடகத்தை ஆட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கேட்பது இங்கே ரொம்ப சிம்பிளான கேள்வி. பெரிய அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. இதுக்கு போய் நீங்க சிடிஆர் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒருவர் ஒரு மொபைல் போனை தான் வைத்திருப்பாரா? ஏன் ஞானசேகரனிடம் 2-3 மொபைல் போன் இருந்திருக்க கூடாதா? அந்த 2-3 மொபைல் போன்ல ஒரு மொபைல் போன் மட்டும்தான் நீங்க சிக்கி இருக்கிறது, மற்ற 2 மொபைல் போன் அவர் தூக்கி எறிந்திருக்க முடியாதா? சைதாப்பேட்டையில், கூவத்தில், அடையாறில் தூக்கி எறிந்திருக்க முடியாதா? ஏன் இந்த சந்தேகம் வலுக்கிறது தெரியுமா? இந்த ஞானசேகரனை காவல்துறை ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரித்திருக்கிறது. அதை விசாரித்த பொழுது அவருடைய மொபைல் போன் கைப்பற்றப்பட்டிருக்க வேண்டும். அதை செய்யவில்லை, பின்னர் தான் செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே ஒரு போனை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரிப்பதற்கு முன்னர் என்ன நடந்ததுன்றதுக்குள்ளதான் நம்ம போகணும். அதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது? அந்த பெண் புகார் கொடுத்திருக்கிறது. புகார் கொடுத்ததன் பேரில் தான் இவர்கள் அழைத்து விசாரணை நடத்தியிருக்க முடியும். அப்போ புகார் கொடுத்த பொழுது என்ன நடந்தது? உனக்கு எதுக்குமா இந்த வம்பு, உனக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை என்று காவல்துறை தரப்பிலிருந்து சொன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வக்கீல் பதிவு செய்கிறார். இப்படியாக எச்சரித்தவர்கள் ஞானசேகரனுக்கு எச்சரித்திருக்க மாட்டார்களா? வரும்பொழுது ஒரே ஒரு போனை மட்டும் கொண்டு வா, எதுவும் பேசாம, யார்கிட்டையும் பேசாம இருந்த போனை மட்டும் கொண்டு வா என்று அவர்கள் எச்சரித்திருக்க மாட்டார்களா? ஏனென்றால் இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காவல்துறை இதை எப்படி அணுகி இருக்கிறது? இதுவரையில் குற்றச் செயல்களில் இது போன்ற ஒரு அணுகுமுறையை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. அதுவும் இது போன்ற பாலியல் குற்றச் செயலில் இது போன்ற ஒரு அணுகுமுறையை காவல்துறையிடம் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழக காவல்துறை மீது மற்றற்ற மதிப்பு உண்டு எனக்கு. இது போன்று செயல்படக்கூடிய ஒரு காவல்துறையே இது அல்ல. நம்முடைய காவல்துறை ஆணையர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மிக கடினமான அல்லது மிக மிக ஒரு பிற்பட்ட வகுப்பிலிருந்து மிக கடினமாக உழைத்து இன்றைக்கு இந்த உயரிய பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தகுதியான, திறமை வாய்ந்த ஒரு காவல்துறை ஆணையர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை ஆணையர் இதை செய்வாரா என்றால் சத்தியமாக செய்ய வாய்ப்பு கிடையாது. இந்த ஆணையர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அவரது திறமை மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இங்கே அரசியல் நெருக்கடியின் காரணமாக காவல்துறையினர் இப்படி எல்லாம் செயல்பட வேண்டிய அவசியம் இங்கே வந்திருக்கிறது. அவன் திமுக என்பதனால் இந்த அவசியம் வருகிறது. அவன் திமுக என்பதனால் காவல்துறை ஆணையரிலிருந்து ஆரம்பித்து கடைநிலை காவல்துறை அதிகாரி வரையில் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் தெளிவுபடுத்துகிறது. அப்போ இந்த வழக்கு ஆரம்பத்திலேயே இதன் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி அதன் பின்னர் ஒவ்வொரு கட்டமாக நகர்கிறார்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. 3 பெண் அதிகாரிகளை கொண்ட SIT என்கிற சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அமைக்கப்பட்டது எப்பொழுது என்றால் ஆதாரங்கள் இவ்வளவுதான் என்று முடிவு செய்து, இதற்கு மேல் ஆதாரங்கள் இல்லை என்பதனை முடிவு செய்து, பூர்வாங்க விசாரணைக்கு முன்னரே ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்து அதன் அடிப்படையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து, அதற்கெல்லாம் முன்னால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிற்கு முன்னால் இந்த புகாருடைய அந்த FIR என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் தகவல் அறிக்கையே இவர்கள் கசிய விடுகிறார்கள். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? புகார் என்று வந்தால், அதுவும் இது போன்ற புகார்கள் என்று வந்தால் உச்சநீதிமன்ற அந்த வழிமுறை வழிகாட்டுதல் என்ன சொல்கிறது? இதை கசிய விடக்கூடாது, இது வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லும் பொழுது அப்பட்டமாக அதை கசிய விட்டு ஏற்கனவே முடிவாகப்பட்ட அல்லது முடிவு செய்யப்பட்ட இந்த தீர்ப்பினை இவர்கள் நீதிமன்றத்தில் ஆவணங்கள் என்கிற பெயரில் இவர்கள் கைப்பற்றியதாக சொல்லக்கூடிய, இவர்கள் விசாரணையில் கிடைத்ததாக சொல்லக்கூடிய இந்த அரைகுறை ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது நமது நம்பிக்கை என்றால் அது எப்படி நீதிமன்ற அவமதிப்பாகும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய பாடல் ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் நீ கேட்கக்கூட கூடாது என்று மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? புகார்தாரரை மிரட்டுகிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுகிறீர்கள், இது குறித்து கேள்வி கேட்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை மிரட்டுகிறீர்கள். இப்படி அனைவரையும் மிரட்டி நீங்களாக ஒரு தீர்ப்பை இங்கே ஒப்புக்கு ஆவணங்கள் என்கிற பெயரில் சமர்ப்பித்து அதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த வழக்காடு மன்றத்தில் நடந்த இந்த மொத்த விசாரணை, அதன் அடிப்படையில் நடந்த வழக்கு மேல் நடந்த வாத பிரதிவாதங்கள், இது எல்லாமே ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்றை சார்ந்து நடந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? நீங்க கொடுக்கிற ஆவணங்களை பார்த்து, நீங்க கொடுக்கிற ஆவணங்களின் தன்மையை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இது சரியா தவறா, சட்டத்தின் முன்னால் இது சரியா இல்லையா என்று மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆவணங்களை நீங்கள் சேகரிக்கின்ற நிலையிலேயே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை அணுகுகிறீர்கள் என்றால் அது எப்படி நியாயமான ஒரு வாதமாக இருக்க முடியும்? அது எப்படி நீங்கள் ஒரு நியாயமான வாதத்தை வைத்திருக்க முடியும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாதா? இவருடைய வரலாறை எடுத்து பாருங்கள். எனக்கும் ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையின் தாயார் மகளின் தாயார். அண்ணா நகர் ரமேஷ் என்னுடைய நீண்டகால நண்பர்களாக இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருடைய 2 வயது குழந்தை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒன்று மாற்றி ஒன்று. நான் அரசியல் சாசனத்தை கொளுத்தினோம், நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் அரசியல் சாசனத்தை கொளுத்தவில்லை, நாங்கள் கொளுத்தியது காதல் கடிதம். இப்படி மாறி மாறி பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள். இந்து என்றால் திருடன். நீதிமன்றத்தில் உடனே கேள்வி வந்தா நான் உள்ளத்தை திருடுபவன் என்றுதான் சொன்னேன். இப்படி மாறி மாறி பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தலைவரை, அந்த தலைவர் வழிவந்த நபர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தில் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் நாம் முன்னே கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஞானசேகரனிடம் ஒரே ஒரு மொபைல் தான் இருந்ததா? எதை வைத்து அதை ஊர்ஜிதப்படுத்தினீர்கள்? இது போல பல பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வருகிறது. அது உங்கள் விசாரணையிலும் தெரிய வந்ததாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வக்கீல் சொல்கிறாரு. இதையெல்லாம் எடுத்து நீங்கள் விசாரித்தீர்களா என்றால் இல்லை. அப்போ 167 நாட்களில் நாங்கள் தீர்ப்பை பெற்றுவிட்டோம் என்று ஜம்பம் அடிப்பது எதற்காக என்றால், ஞானசேகரன் என்பவன் அங்கே தண்டனையை பெற்றுவிட்டான் இருக்கலாம். அவன் உயிருடன் இருக்கின்ற சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்யப்பட்டான். ஞானசேகரன் முழு மீடியா பார்வையில் இருக்கிறதுனால இதுவரையில் தற்கொலை செய்யப்படவில்லை. அவன் தற்கொலை செய்யப்படாமல் இருப்பதற்காக அவன் கொடுத்த விலை என்ன என்றால், இந்த சார் என்கிற நபர் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டது. அவன் எங்கே வெளியே சொல்லிவிடுவான் என்பதற்காக அவன் மீது வழக்கின் மீது இன்னொரு வழக்கையும் போட்டு எப்படியாவது தீர்ப்பை பெற்று அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களது நோக்கம். ஆட்சி மாற்றம் வந்தால் இந்த வழக்கின் தன்மை எப்படி மாறும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஆட்சி மாறுவதற்குள் ஏனென்றால் உங்களுக்கு இருப்பதெல்லாம் 8 மாதங்களிலிருந்து 10 மாதங்கள் மட்டும்தான். உங்கள் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், மொள்ளமாரித்தனம், இது அத்தனைக்கும் இருக்கின்ற கால அவகாசம் அவ்வளவுதான். இன்னும் 6 மாதங்கள் போனால் இந்த காவல்துறையை நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான ஒரு சூழல்ல இந்த தீர்ப்பை அவசரமாக பெற்று அது முடிந்த உடனே இவர் அப்படியே வீராவேசமா, எனக்கும் ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அவன் வீட்டு வாசலில் தான், சரி ஊர்ல எவ்வளவு இடம் இருக்கு, அவன் வீட்டு வாசல போய் ஏன் நீ தூண்டுற, அது வீட்டு வாசல் மாதிரி இருக்கா? இப்படியே ஒரு அப்பட்டமாக எல்லோரும் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்ற விஷயத்திலேயே அப்படி புழுகுகிறார்கள். இது ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு சம்பவம் கிடையாது. ஸ்டாலினை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் விக்னேஷ் என்கிற அந்த ஒரு இளைஞன் லாக்அப் மரணம், அவன் லாக்அப்பில் கொலை செய்யப்பட்டான் என்பது குற்றச்சாட்டு. இது குறித்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன பேசியிருக்க வேண்டும்? விசாரணை நடத்துகிறோம், விசாரணையில் அவன் காவல்துறையுடைய அராஜகத்தால் லாக்அப்பில் தான் அவன் கொலை செய்யப்பட்டான் என்று தெரிய வந்தால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வதுதான் ஒரு அரசாங்கத்திற்கு அழகு, ஒரு முதலமைச்சருக்கு அழகு. மாறாக அந்த காவல்துறையை தன்னுடைய நேரடி பார்வையில் தன்னுடைய இலாக்காக வைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அந்த விக்னேஷ் இயற்கை காரணங்களால் மரணமடைந்தான். சட்டமன்றத்தில் விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னரே முதலமைச்சர் உதிர்த்த முத்துக்கள் இவை. அடுத்த நாள் தெரிய வருகிறது, தகவல்கள் வருகிறது, அவன் மீது காயங்கள் இருந்திருக்கின்றன, உட்காயங்கள் இருந்திருக்கின்றன, வெளிக்காயங்கள் இருந்திருக்கின்றன. அப்பட்டமாக அது லாக்அப் மரணம் தான். அந்த விக்னேஷ் மரணத்திலிருந்து ஆரம்பித்து இந்த பல்புடுங்கி பல்பீர் சிங் வரைக்கும் என்ன நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்தது? அந்த பல்பீர் சிங்குக்கு மீண்டும் பணி நியமனம் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். கடந்த 5 ஆண்டு காலம், கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத அளவிற்கு லாக்அப் மரணங்கள் அதிகரித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வருகிறது. இதற்கு இந்த பதிலை, ஏதாவது ஒரு சரியான பதிலை இந்த முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிறாரா என்றால் கிடையாது. தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து புகார் கொடுக்கக்கூடியவர்கள் உடைய தகவல்கள் யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களிடமே சென்று சேர்கிறதே, அது ஏன் சேர்கிறது என்ற கேள்விக்கு இங்கே பதில் கிடையாது. அதனால் மரணமடைந்தவர்கள் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தெரிந்த சமூக ஆர்வலர்களே 3 பேர். இப்படி அதாவது மணல் கொள்ளையில் சொன்ன அதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்
அதுக்கு எனக்கு தெரிந்தது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கொள்ளை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் அவர் தோண்டி எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. 250 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு புகாரை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக 2 முறை வாரி ஏற்றிக் கொள்ளப்பட்டார் சமூக ஆர்வலர். கன்னியாகுமரியில் அந்த வக்ஃபு வாரியம் சம்பந்தப்பட்ட ஊழலை எடுத்து சொன்னார் என்பதனால் ஒருவர் கொல்லப்பட்டார். இவர்கள் எல்லாரும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இப்படி எண்ணற்ற குற்ற செயல்கள். இதில் இந்த முறை அதாவது ஒரு புதிய கலாச்சாரத்தை காவல்துறை புகுத்தி வருகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புகார் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தகவல்களை எல்லாம் பொதுவெளியில் கொண்டு வந்து விடுவது. பொதுவெளியில் கொண்டு வந்து விட்டுவிட்டால் அவர்கள் கூனி குறுகி போவார்கள். பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தால் அவர்கள் கூனி குறுகி போவார்கள், அசிங்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் இனிமேல் யாரும் புகார் கொடுக்க வரமாட்டார்கள். அதுவே மணல் கொள்ளை போன்ற விவகாரமாக இருந்தால் அவர்கள் அஞ்சி நடுங்கி ஒன்று கொலை செய்யப்படுவார்கள், இல்லை கொலை செய்யப்படுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படி காவல்துறை செயல்படுவதற்கு முதலமைச்சரைத்தான் பொறுப்பாக்க வேண்டும். ஏன் பொறுப்பாக்க வேண்டும் என்றால், இந்த முதலமைச்சர் தான் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். வேறு முதலமைச்சராக இருந்தால் இந்நேரத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை வாரியான நடவடிக்கை பாய்ந்திருக்கும். இங்கே எதுவுமே நடக்கல. ஏற்கனவே நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இப்பொழுது பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது, ப்ரமோஷன் பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது, சகல சௌகரியங்களும் செய்யப்படுகிறது. இது ஒரு ஆட்சியா? அதனால் தான் திரும்ப சொல்கிறேன், மாசு சார் போன்றவர்கள் யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கின்ற காலம் வரும்பொழுது இவர்கள் இது போல சுதந்திரமாக உலா வர முடியாது. அதனால் இந்த 8 மாதங்கள் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.